ஹாய். இன்னைக்கு நம்மளோட கர்சிவ் ரைட்டிங் ப்ராக்டிஸில் ஐ ஆல்ஃபபெட் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஐ, ஏ டு ஐ-Z இந்த டபுள் ஜாயினிங் லெட்டர்ஸ்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். அது கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஒரு 3 லெட்டர்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு வேர்டு, அந்த மாதிரி ஒரு 10-15 வேர்ட்ஸ் வந்து நம்ம எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய நிறையா லெட்டர்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு வேர்டு அந்த மாதிரி எழுதி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ப்ராக்டிஸ் எல்லாம் நீங்கள் ஒழுங்காக கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னு தான் நம்ம அதெல்லாம் வந்துட்டு நம்ம கரெக்டாக ஒரு ஃப்ளோவாக நம்ம ரைட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட ஒர்க்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஐ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஐயோட ஸ்ட்ரோக் என்ன? இதுதான் ஐயோட ஸ்ட்ரோக். ஐ. ஓகேவா? ஸோ ஐ, ஏ. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஆல்ஃபபெட்லேயுமே பாருங்கள், இந்த மாதிரி எந்தெந்த ஆல்ஃபபெட் வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுதோ, அதாவது இப்படி எண்ட் ஆகுதோ, அந்த ஆல்ஃபபெட் கூட வர அந்த செகண்ட் ஜாயினிங் லெட்டர்ஸ் அந்த மெத்தட் வந்து எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி தான் வரும். ஓகேவா? பி, சி, டி, E, F, I, J, ஸோ G and H மிஸ் பண்ணிட்டோம் இல்லையா? ஸோ அதை வந்துட்டு நான் இங்கே ரைட் பண்ணுறேன். G, H. ஓகே, GH, IJ. ஓகேவா? K, L, M, N, O, P, Q, R, S, okay, N, O, P, Q, R, S. T, U, V, W, X, Y, Z. ஓகே, ஓகேவா? இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு ஏபிசிடி இந்த 4 ஆல்ஃபபெட்டில் நீங்கள் இந்த மாதிரி டபுள் ஜாயினிங் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஸோ இதுக்கப்புறம் வர எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ரைட் பண்ண ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ கீப் ப்ராக்டிஸ்.